குட் மார்னிங் மாதாஜி. மார்னிங். எல்லாம் நலமா? நல்லாயிட்டு சண்டே சமையல் செய்வோம். சும்மா சொன்னேன் ரெஸ்டடு. ஜூஸ் குடிக்கிறியா? உயிரும் என்னுறவும் என் உலகின் நடுவில் நாம் யாரோ காற்று வீசா காட்டில் ஓர் நாள் காயமெங்கும் மாறாமல் யார் முழுகி போகும் இருளில் நாம் யார் திரைகள் தீண்டும் திசை நாம் யார் கண்கள் ரொம்ப போர் அடிச்சது. தேங்க்யூ. சக்கரெல்லாம் போடல, கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும். ஓகே ஓகே. குடிச்சு சக்கரை பாரு. நான் கேட்பேன், கேட்க மாட்டேனே. இந்த புளிப்பு தான் இருந்தாலும் குடிச்சிருவேன். தேங்க்யூ. நிறைய கொடுத்த போல இருக்கு. குடி குடி, உடம்ப தேத்து. ரைட்டு. 10 தோசை வருது. 2 போதும். ஓகே. யார் இன்னைக்கு தோசை மாஸ்டர்? அம்மா ஹாஸ்பிட்டல் ஆனதுலேருந்து நான் தான் எல்லா மாஸ்டராகவும் இருக்கேன். நீ ஏன் பேஷண்ட் ஆச்சு? ஆனால் அம்மா அளவுக்கு பேஷண்ட் இல்லைல்ல. ஏதோ மொழியில் தான் செய்கிறேன். நீயும் அப்பாவும் மிச்சத்தை பார்த்துக்கிறீங்க. கௌதம் காலையில் பாப்பாவை கொடுத்துட்டு நீ பாப்பாவை பார்த்துக்கோ, நான் கொஞ்ச நேரம் போய் சமைச்சிட்டு வரேன்னு வந்து செய்கிறேன். வெளி சாப்பாடு சாப்பிட்லாம், ஆனால் எல்லாருக்கும் சீக்கிரம் எல்லாரும் பேஷண்ட் ஆகிடுவோம். அதனால் அம்மா ரெக்கவரி ஆகிற வரைக்கும் ரெஸ்ட்டில் இருக்கணும்னு சொல்லி கம்ப்ளீட் ரெஸ்ட் கொடுத்துருக்கோம். நானும் கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கணும். அதனால் என்னால் முடியலன்னா 2 தோசை ஊற்றுவா, பேலன்ஸ் தோசை நான் ஊற்றுவேன். நான் ஊற்றிட்டு போய் உட்காந்துப்பேன். அதுக்கப்புறம் அவன் ஊற்றுவான், நான் வதக்குவேன். ஏதாவது வேலை வேணும்னா அவனை ஹெல்ப் கேட்டுப்பேன். மொத்த பாத்திரமும் அப்பாவும் பையனும் தான் கழுவுறாங்க. நான் பாத்திரத்தில் கை வைக்கூடாதுன்னு எங்கள் அம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. பாப்பாவுக்கு சளி பிடிக்கும், தண்ணியில் கை வைக்காத, சமைக்கிறதுனா இல்லைன்னா வெளில கூட பார்த்துக்கலாம். மனசு கேட்கல. நானுமே பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறேன். 2 தோசை போடலாம். பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறதுனால அவுட் சைட் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. அதனால வீட்டில் தான் சமைச்சு சாப்பிட்றோம். இப்போ அம்மா வீட்டுக்கு ரெக்கவரி ஆகி வந்ததே எங்கள் எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்குது. கடவுளுக்கு அதுக்கே நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் போனாங்க. அன்றைக்கி காலையிலலாம் அம்மா இருந்த நிலைமையை பார்க்கும்போது அப்பா கடவுளே திருப்பி கொடுத்துரு எங்கள் அம்மாவை எனக்கு அப்படின்னு தான் இருந்தது, தவிர வேறு எந்த எண்ணமும் இல்லை. அந்த வலிக்கு கம்பேர் பண்ணும்போது வேலை செய்யறது பெருசாக தெரியல. வீட்டுக்கு வேலைக்கு ஆள் போடுங்க, இங்கே ஆள் கிடைக்க மாட்டுறாங்க. அம்மா போன வாட்டி ஆகும்போதே நாங்கள்லாம் ட்ரை பண்ணோம். இங்கே யாருமே வீட்டு வேலைக்கு வர மாட்டுறாங்க. அதனால தான் ராகேஷ் வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு நான் வீட்டில் வாங்கணும்னு மிஷின்லாம் வாங்குறதுக்கு பிளான் பண்ணேன். எங்கள் அம்மாவுக்கு என்னென்னா அந்த மாதிரி பழகலை இல்லை. அவங்களுக்கு வந்து நான் அப்படியே கழுவி இப்படி வச்சிருவேன், அதை எடுத்து மிஷினில் போடணும் அப்படின்னு. இப்போ நான் தான் 1 மாதம் பார்ப்போம், யாருமே ஆள் கிடைக்கலன்னா எல்லாத்துக்கும் எக்யூப்மெண்ட்ஸ் தான் இப்போ விற்கிது இல்லை, அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ற பிளான்ல இருக்கும். சோபி மீன் குழம்பு வச்சுட்டு இருந்தா கரெக்டாக பாதி வெங்காயம்லாம் போட்டு பூண்டுலாம் போட்டதுக்கப்புறம் குழந்தை அழுந்தான்னு போயிட்டா. இப்போ நான் பேலன்ஸை பண்ண போகிறேன். இன்னும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடுவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு, நம்ம தக்காளி போட போகிறோம். தக்காளி போட்டு நல்லா வதக்கு. என்ன இன்னைக்கு சிப்ளிங் சமையலா? அம்மா ரெஸ்ட்டு, அதனால நானும் ராகேஷும். அம்மா ரெஸ்ட்டு, அதனால சமையல்ல குஷ்டு. அம்மா வந்து எல்லாம் அவங்களே செய்வாங்க. இப்போ நாங்கள் 2 பேர் பிரிச்சுக்கிட்டோம், ஆளுக்கு பாதி ஒர்க். ஏன்னா 3 பேர். மீனை கழுவிங் டாடி, குக்கிங் சௌபி, ப்ரான் குக்கிங் நான். ஏன்னா அப்பப்போ பாப்பா காலையும் நான் அப்பப்போ ஃபீட் பண்ண போனோம். அவனுக்கு டைப்பர் மாற்றணும், அதெல்லாம் வேலை அம்மா வந்து நான் பார்த்துக்கிறேன். பக்கத்தில் போனால் அம்மா படுத்துட்டு பக்கத்தில் பாப்பா வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நீ போய் இப்போ பாப்பா மருந்து கொடுக்குறது, டைப்பர் மாற்றுறது வேலை நீ பாரு. ராத்திரி பண்ண வச்சிட்டீங்களே. நான் இப்போ சமைச்சு முடிச்சுட்டா வேலை முடிஞ்சதும் சாப்பிடுவோம். 2 மீனையும் இப்போ இதில் போட போகிறீங்களா? இல்லை, நமக்கு முடிவு மாற்றிட்டேன். 1 மீன் மட்டும் தான் போட போகிறேன். என்ன மீன் போட போகிறீங்க? காரப்பொடியா கவலை மீனா? கவலை. கவலை இல்லாமல் போடுங்க மீனை. இன்னும் குழம்பு கொதிக்கணுங்க. போடவா இதை மொத்தமாக போட்டுருந்தோம்னா? போடு, நீ தானே சாப்பிடுற. நான் ப்ரான் சாப்பிடக்கூடாது. யாரும் இதை சாப்பிட்டு வச்சுருக்காங்க. அலறிட்டானா? எவ்வளோ போனா?
ப்ரானுக்கு வெறுப்போட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு விட்டேன். நான் 3/4 ஸ்பூன் கூட சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா போடுறான். எனக்கு என்ன மோட் தான் எனக்கு தெரிஞ்சது கம்மியாக இருக்கு. இதில் என்ன பிரிஞ்சு அப்போ இந்த குக்கிங் விளாக்ல நீ பார்க்க மாட்டியா தேவையான அளவு அப்படின்வாங்க. அது எவ்வளோ அளவுன்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அவங்க தேவையான அளவுக்கு போட்டுப்பாங்க. யாருக்கு தேவையான அளவு பாருங்க இப்படி தெறிக்க சமைக்கிறான். பரபரப்பான சமையல் துஷ்மன் இப்படிதான் எல்லா வாட்டியும் பண்ணி கொப்பளமா கிளம்புது. எனக்கு மெதுவா கிண்டு, அது எங்கேயோ ஓடிடுது. இந்த மெது போதுமா? நான் வந்து இப்படி அடிச்சேன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அந்த மாதிரிதான் இருக்கும். இவன் கூட சமைக்கிறது ரொம்ப கஷ்டம். காமெடி பண்றேன்னு மொக்க போட்டு சாவடிக்கிறோம். எவ்வளவு ஜாலியா சமைக்கிறேன், இவன் சீரியஸா சமைக்கிறான். அவன் கூப்பிடுறதுக்குள்ள நான் முடிக்கணும்னு சமைக்கிறேன். தக்காளி வதங்கட்டோம்டா இங்க முழுசா இருக்கும் போது எல்லாத்தையும் போட்டு விட்டான். எனக்கு பொறுத்த வரைக்கும் அது வதங்கிடுச்சு. அவரு பிரான் சாப்பிடுவார், மீன் சாப்பிட மாட்டாரு. நம்ம பார்த்து பிரான் சமைக்கிறாரு. இன்னும் வதங்கல தெரியல. நடந்துச்சு தப்பு. ஃபியூச்சர்ல நீ மீன் சாப்பிட்டா உன்னை என்னடா பண்ணுவான்? தலைகீழ கட்டி வச்சு அடி நடிக்கிறோம் 2 பேரும். தலைகீழ கட்டி வச்சு அடிக்கூடாது, மீனை கழுவி மீன் குழம்புல பண்ணோம். ஓ இப்படிதான் மொக்க போட்டு சமைச்சிட்டு இருக்கானா? ரொம்ப நேரம் வழிங்கடா புகர் பேசுறாங்கன்ற மாதிரி இருக்கு. கொலை பண்ணி உள்ள இறக்கிட்டா. கவலைப்படாம இந்த கவலை நீ உள்ள போயிட்டு. இதெல்லாம் மொக்க காமெடி இல்ல, இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க. அவன் கூட சேர்ந்தால இவ்வளவு நேரம், அப்ப அப்படிதானே இருக்கும். என் மேல பழைய தூக்கி போட்டாங்களே. சரி சொல்லுங்க, அம்மாவை ஐசியூ வார்டில் பார்க்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? எல்லா பையனுக்கும் வருத்தமா தான் இருக்கும். பதட்டமா என்ன கேள்வி இது? இல்ல அவன் வந்து செக்அப் பண்ணிட்டு வரேன்ட்டு கூப்பிட்டு போயிட்டு ஐசியூன்னாங்கல்ல, அதனால கேட்டேன். ஐசியூ கூட அப்படி இல்ல, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க கூப்பிட்டாங்க. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி அம்மாவுக்கு இந்த மாதிரியா ஐசியூல அட்மிட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடும்னு வச்சுட்டான்டா. என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கும் சார்ஜ் இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த டேஸ் வந்து worst டேஸ். நாளையோட 1 வீக் ஆக போகுது. நீ எப்படி கரெக்டா சொன்ன எங்க அம்மாக்கு தலையில தான் பிரச்சனைன்னு? ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே பிரச்சனை நடந்துச்சு. 2021 தீபாவளிக்கு வந்து இங்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில போறோம், ஃபோன் கால் வருது. ஆன்ட்டியால ஏந்திரிக்கவே முடியல, கை கால் கூட நவுத்த முடியலன்னு சொல்லிட்டு இவ ஒரே அழுவ. சரிவா உடனே கிளம்பலான்னு சொல்லிட்டு மார்னிங் ஒரு 7 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன், அப்போவே கிளம்பிட்டோம். வந்து பார்த்தோம், நானும் இவனும் ஆன்ட்டி நாங்கள் உங்களை தூக்கிட்டு காரில் வச்சுட்டு கூட்டிகிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொன்னோம். அவங்க 2 பேரும் தூக்குறோம், எனக்கு தூக்காதீங்க எனக்கு வலிக்குதுன்ட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே அதே பொசிஷனில் ஒரு 5-10 minutes ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இவங்கெல்லாம் ஃபேமிலியாக ரொம்ப ஃப்ரோசனாக இருந்தாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்போ உடனே பக்கத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் இருக்கான்னு இருக்குன்னாங்க. உடனே அர்ஜென்ட்டாக வர சொன்னாங்க. குயிக்காக 10 நிமிஷத்துலேயே வந்துட்டாங்க. வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் அங்கே செக்கப் பண்ணால் தீபாவளி நெக்ஸ்ட் டேன்றதுனால ஹாஸ்பிட்டலில் பெருசாக டாக்டர்ஸே இல்லை. பாருங்கன்னு சொன்னால் 1/2 மணி நேரம் ஆகுது, 1 மணி நேரம் ஆகுது, பார்க்கவே இல்லை. அப்புறம் திருப்பி வேறு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி அங்கே கேட்டோன்னா அங்கே இருக்குன்னொன்னா அங்கே உடனே ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணால் அப்போவே வந்து அவங்களுக்கு பிரெயின் கிளாட் இருந்துச்சு. அந்த பிரெயின் கிளாட்டுக்கு வந்து ரெகுலராக வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். மெடிசன்ஸ் எடுத்தால் தான் வந்து அவங்களுக்கு வந்து அது ஹீல் ஆகிட்டே இருக்கும். 4 hour வந்து அவங்க அந்த மெடிசன் போட்டுக்கிட்டே இருக்கணும்னு அந்த மெடிசன் கொடுத்துட்டு 22 or 23 வந்து அந்த மெடிசன் மாறுனுச்சு. அந்த மாறினது வந்து போட்டாங்களா இல்லை? போட்டாங்க கொஞ்ச நாள் போட்டாங்க. அது நல்லா சரியாகணும்னா அப்பா நம்மதான் சரியாயிடுச்சு, இதுக்கு மாத்திரை வேஸ்டா சொல்லிட்டு மாத்திரை போறதே விட்டாங்க. இல்ல நான் கேட்பேன், மாத்திரை போட்டியாமா? நான் போட்டுட்டு தான் இருக்கேன்னு ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. நான் செக்கப்புக்கும் வந்து 25 ஃபுல்லா கேட்டுட்டு இருந்தேன், போனீங்களான்னு. போகணும்னாங்க. 26ல அது மாத்திரை போடாத எஃபெக்ட் ஆயிடுச்சு. அதனாலதான் கை கால் நவுறலன்னு எனக்கு வந்து அது ரிலேட்டட் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். போன வாட்டி ரொம்ப ஓர்ஸா இருந்துச்சு, இந்த வாட்டி பரவாயில்ல, அவங்களாலே ஓரளவுக்கு ஏஞ்சி வர முடிஞ்சது. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அங்கே போய் பார்த்த ஸ்கேனில் அதே தான் மறுபடியும் அந்த பிரெயின்ல இருந்தாங்க. இப்போ இனிமேல் வந்து அவங்க அந்த மெடிசன்ஸ் கரெக்டாக எடுக்கணும், டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா திருப்பி அந்த இஷ்யூ வராது. இது வந்து ஏர்லி ஸ்டேஜஸ் தான், அந்த சீரியஸ் ஸ்டேஜ் போல.
ஸோ இனிமேல் வந்து அவங்க ப்ராப்பராக டேக் கேர் பண்ணிட்டு மாத்திரை கரெக்டாக போட்டுக்கிட்டாங்கன்னா இஷ்யூ இருக்கு. யமலாராணி எப்போ வந்தீங்க? இப்பதான்டா வந்தோம். பூபுக்கு சரியாயிடுச்சா? அவனுக்கு என்ன சரியாச்சு, சரியாக மாட்டேங்குது. அம்மாவை பார்த்துட்டியா? இப்படி பார்க்க தான் நல்லா இருக்கு. நீங்க எல்லாம் போட்டுட்டு கம்மல்லாம் போட்டுட்டு பார்க்க இப்பதான் நல்லா இருக்காங்க. அம்மா நல்லா இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா நல்லா இருப்பாங்க. நீ என்னமோ சார் கலரிக்கிட்டு இருக்காரு. என்ன கலர் யாரா தெரியுதுங்களா? போட போவேன். இன்னும் ஆகலடா. இன்னும் என்ன பெரியட்டும். இன்னும் என்ன பெரிய ஆல்ரெடி என்ன பிரிஞ்சிச்சு, நடுவில் க்ளீன் பண்ணாமல் இருந்ததுன்னு க்ளீன் பண்ண போயிட்டேன். அவ்வளோ ஆஃப் பண்ணிட்டேன். நிரம்ப எடுத்தேன். ஸ்மெல்லே வரல. சரி, எறா போடும்போது சொல்லு. இது மசாலா வெந்துருச்சுனா தான் அது ஒரு 10 மினிட்ஸ்ல போட்டா சாஃப்டா இருக்கும். எறா டக்குன்னு வெந்துடும். மசாலா வேகாம நீ அதை போட்டினா எறா டைட் ஆயிடும். மசாலாவும் வேகாம இருக்கு. இல்லைன்னா நீ வேற எதாவது பாரு, நான் பண்றேன். வேற எதுவும் இல்லை, நண்டு தான் செய்யணும். நண்டா? நான் செய்யட்டா? சரி. நோ 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 நோ. என்ன ஆள் மாறாட்டம் நடந்துருக்கீங்க? ஒரு டிஷ் நாங்க 10 பேர் செய்யணும். ஒரே ஆளா தெரிஞ்சுருக்கீங்க. அட பாவி, வாங்கிட்டு வந்த 3 பேர்கிட்ட பிரிச்சு கொடுத்துட்டாங்க. என் புருஷனுக்கு நான் என்ன டிஃபன் கொடுக்கல, போய் கொடுத்துட்டு வரேன். பாய் பாய். இது என்ன பண்ணோம்? அது நல்லா தண்ணி லைட்டா தெளிச்சு, ரொம்ப தெளிக்கணும், லைட்டா. அது அவ்வளவுதான். அதுவே தண்ணி விடும். மூடி வச்சுட்டு 2 நிமிஷம் கழிச்சு கிண்டி விடு. ஓகே, கிண்டிக்கு போயிட்டு வந்துடுறேன். இல்லைன்னா அது வந்து அடி பிடிச்சிரும். ஓகே, அதுக்கு அடி ரொம்ப பிடிக்கும். புப்புக்காக வாங்கி வச்சேன். அன்னைக்கு அவன் வீட்டுக்கு போனால் கொடுக்கலான்னு அவனையும் வந்துட்டான். இங்கேயே கொடுத்துருவோம். இங்க வா. இந்தா. அன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். அன்னைக்கு தான் வீட்டில் இல்லை. நாண்டு ரெடியா? ரெடி. சாப்பாடு வச்சிருக்கேன். மூடிட்டு வேற என்ன பண்ணணும்? வேற என்ன? திக்கானோன்னா ஆஃப் பண்ணணும். சரி, ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிடணும். இல்ல, 2 தானா? இது 2 தானா? வேற ஏதாவது மீன் இருக்காது? என்னது அது ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை தானே. எறா தொக்கு ரெடி. சாப்பாடு ரெடியா? இல்ல, இன்னும் 2 மினிட்ஸ் வேகணும். ரசம் ரெடி ஆயிடுச்சு. நண்டு இன்னும் ஒரு கொஞ்சம், அவ்வளோதான். அதுவும் ரெடி. இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணணும். வெரி குட். ஃபிஷ் என்ன ஃபிஷ் இது? இது காரப்பொடி. காரப்பொடி. ஏன் காரப்பொடினா அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றுவியா? அப்படி இல்ல, திக்கா இருக்குமா தின் ஸ்லைஸா இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறேன். தின்னாதான் இருக்கும். தின்னா இருக்காது, கல்லிடும். என்னடா பண்ற? அம்மா கூட்டி விடுறியா? பிடிக்க முடியலையா? ஓகே. வாய் எப்படி இருக்கு? காட்டு. ஃபுல்லாக கிளிப் போட்டாங்களா? சாமான் டச் ஃபைன். இங்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா? நான் டெய்லி தேய்க்கிறேன், எனக்கு கஷ்டமாக இருக்கு, அதனால கேட்டேன். இல்லை, இந்த ஏரியா கன்ஜஸ்டடா, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டை தான் இடிச்சிட்டு காட்டும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து அழகாக அரேஞ்ச் பண்ண தேவையான ஐட்டத்தெல்லாம் எடுத்து போட்டாலே ஈஸியாக நிறையா தான். யாருக்கு? அம்மாக்குடா. அம்மாக்கு கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, கொஞ்சமாக சீ ஃபுட் தான் நிறைய சாப்பிட சொன்னாங்க அம்மாவை. அப்படியா? நல்லா வாங்கி வந்திருக்காரு. சூப்பர். சாப்பிட்றாங்க, பார்ப்போம். சாப்பிட்டு மாத்திரை போட்டாங்க. சாப்பாட்டுக்கு முன்னாடி மாத்திரை இல்லை. நான் உட்கார வச்சு கவனிக்கிறது நல்லா இருக்கா? சண்டே சமையல் ரெடியா?
எனக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாத்திரை போட்டியா? சாப்பிட முன்னாடி மாத்திரை மத்தியானம் கிடையாது, மத்தியானம் கிடையாது, சாப்பிட்ட காலையில மட்டும் தான். அது வயிற்றுச்சல் வராம இருக்கிறதுக்கு. யார் வயிற்றுச்சு? என் வயிறு எனக்கு எரியாம இருக்கிறதுக்கு தான். நிறைய மாத்திரை சாப்பிட்றாங்கல்ல, அதனால வயிறு எரியாம இருக்கிறதுக்கு பேன் ஃபார்ட்டி கொடுத்துருக்காங்க. வயிற்றுச்சல். சாப்பிட்டு நல்லா இருக்கா சொல்லு. இந்த வாரம் சண்டே சமையல்ல பையன் பொண்ணு எல்லாம் சேர்ந்து சௌபி மசாலா போட்டது, சௌபி நானு செஞ்சது அமலா, சோறு அடிச்சது அமலா, ரசம் வச்சது அமலா, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணது அப்பா. இந்த சண்டே சமையல் எத்தனை பேர் பார்த்தீங்களா? இது எல்லாத்தையும் ஒரே ஆள் செய்வேன். என் ஃபேமிலியே உழைச்சி எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. நண்டு வறுவல் என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். நண்டு வறுவல், எறா தொக்கு, மீன் வறுவல், மீன் குழம்பு, ரசம், சோறு, ரசம், சோறு, சுட சுட சோறு. இன்னைக்கு ரொம்ப சுட சுட இருக்கு சாப்பாடு. சாப்பிட போறேன், எப்படி இருக்குன்னு பார்த்து சோறு. அப்பத்துல இருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் எடுத்து வச்சு கேட்டாலும் சாப்பிட மாட்டியே. சுட சுட சோறுன்னு சொன்னேன், அதுக்காக கொதிக்க கொதிக்க சாப்பிட முடியுமாடா? தக்காளி வதங்கி இருக்காமா குழம்புல? நான் வதங்கிடுறேன். ஒத்துக்க மாட்டியே. நல்லா இருக்கு குழம்பு, ஆனா திக்னஸ் இல்லை, சாப்பாடோட மர்ஜ் ஆகல. கிரிட்டிக்ஸ் தக்காளி வதங்கவே விடாம கல்லு கல்லா குழம்பு ஊத்திட்டாங்க. நான் ஒண்ணே ஹெல்ப் பண்ணல. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். மீன் குழம்பு இது வந்து என்ன மீன்? மீன் சூப்பரா இருக்கு. மீன் சூப்பரா இருக்கா, மசாலா சூப்பரா இருக்கு. மீன் நல்லா இருக்கு, மசாலாவோட சேர்ந்து. எறாத்துக்கும் சூப்பரா இருக்கு. அதுக்கும் ஏதாவது தொக்கு சாப்பிட்டியா? எறா உணவும் சாப்பிட்டேன். நல்லா ஒரு ரெசிபி தான் செஞ்சது, மட்டும்தான் ஆளு வேற. நண்டும் நல்லா இருக்குப்பா. நண்டு தான் உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா? எல்லாம் நல்லா சமைச்சிருக்கீங்க. சொல்லு, உண்மையா சொல்லு. நண்டு மட்டும் 2 வாட்டி சாப்பிட்றேன், இதெல்லாம் ஒரு வாட்டி சாப்பிட்டு வச்சுட்டேன். சாப்பாடோட சாப்பிடலாம்னு வச்சிருக்கேன்ல. எல்லாமே நல்லா இருக்குப்பா. சூப்பர் சமையல். சரி, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்கோ.